கருமலையும் தாண்டி வந்துவிட்டதாக தகவல் வருகிறது. ஆகவே ஆங்காங்கே கொடியை ஒரே கூட்டமாக பிடித்துக் கொண்டிருக்கிற பரவலாக நின்று கொடியை பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பிரச்சார வண்டிக்கு பின்னாடி எழுச்சியான வரவேற்பிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு TRB ராஜா அவர்களே, வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே, மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் நாகார் தலைவர் கதிர்வேல் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் ராஜசேகர், இந்த நிகழ்ச்சியிலே தங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்கள் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த தொகுதியில நம்ம ரொம்ப தெளிவா ஓட்டு போடணும். ஏன்னா மிக தப்பா போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு. அதனால அவருக்கு தெரியும் சொந்த தொகுதியில நிக்க முடியாது, விரட்டி விட்டுருவாங்கன்னு. புதுசா ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சு அங்க வந்தாவது இங்க இருக்கக்கூடிய வானதி அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கு தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். வேண்டாம் வேண்டாம், அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நாங்க ஒன்றும் நல்லது நடக்காது. இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எதிர்த்து தான், ஆனா போட்டி 3வது இடத்துக்கு தான் அவர் போட்டி போடணும். வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை. ஆனால் தினம் பேட்டி கொடுத்து தவறான விஷயங்களை பொய்களை அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருக்கலாம். இங்க அருகிலே இருக்கக்கூடிய மருதமலைக்கு திமுக தான் கரண்ட் கொடுக்கலன்னாரு. 62லயே கரண்ட் வந்துருச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தது 67. அவர் 20,000 புத்தகம் படிச்சவர். 5 வயசுல படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு 2 புத்தகம் படிச்சாதான் இத்தனை புத்தகம் படிச்சிருக்க முடியும். படிச்ச புஸ்தகத்திலயும் உண்மை இல்லை. இதுல வேற பெருமையா சொன்னாரு, நான் கோட்டால வரல, நான் கோட்டால வரல. என் கோட்டால வந்தவங்க எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்களா? உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், புத்திசாலித்தனம், நல்ல மனது இருக்கக்கூடியவர்கள் கோட்டால வந்திருக்காங்க. ஆனா நான் கோட்டால வரல கோட்டால வரலன்னா நம்ம தம்பிங்க சகோதரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, தேடி எடுத்துட்டாங்க. கோட்டால தான் வந்திருக்கீங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க. உண்மையை ஒத்துக்க கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் போய் சொன்னா நமக்கே குழப்பிடும். ஏன்னா அந்த கட்சி செயல்படுறதே அப்படித்தான்.
அந்த ஃபேக் பொய் நியூஸ் போடுறதுக்கே பிஜேபியில தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும்னா, தூத்துக்குடியில காயல்பட்டினத்துல 19 தான் தேர்தல் வந்து அதுக்கு முன்னாடியே நிதி ஒதுக்கி கொடுத்திருந்தேன் ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு. நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கட்டடமும் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு தரப்பட்டு விட்டது. ஆனா அடிக்கல் நாட்டணும்ல, அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க எய்ம்ஸ் கட்டி முடிக்கலன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லையே 19 அடிக்கல் நாட்டதை கட்டி முடிக்கலன்னு. எனக்கு ஒரே சந்தேகம், நம்ம தானே போய் திறந்து வச்சு டாக்டர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு தடவை போய் பார்த்துருக்கோமே அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் திருப்பி எடுத்து அப்புறம் போட சொன்னா, இவங்க கட்டி முடித்து மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட தொகுதியிலேயே அடிக்கல் நாட்டப்பட்ட போட்டோவை எடுத்து பண்ணவே இல்லைன்றாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களுக்கு இடையே, கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே என்று பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த நாட்டில் யாருமே நிம்மதியா அமைதியா வாழ முடியாது, வாழக்கூடாது என்ற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க பிஜேபி. நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இப்ப நிம்மதியா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆசை கனவு என்ன? உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வசதியாக மரியாதையாக வாழ வேண்டும், அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும், நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும். அப்படிங்கிறதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவு. ஆனால் மணிப்பூரிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு என்ன? என்னுடைய பிள்ளைகளை நான் உயிரோடு பாதுகாக்க வேண்டும். என் பிள்ளை காணும், உயிரோடு திரும்பி வருமா வராதா? வந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம் என் வாழ்க்கையில. என் வீடு நான் திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கு இந்த முகாம்ல இருந்து திரும்பி போக முடியுமா? முடியாதா? என் அம்மா அப்பா என்னோட இருக்காங்க, இந்த முகாம்ல மருந்து மாத்திரை வாங்க முடியல. இதுதான் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை. என் பிள்ளைகளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும், அடுத்த தலைமுறைக்கான எந்த கனவுகளும் இல்லாமல், அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, இதிலிருந்து இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய அண்ணன் தளபதி சொல்லுவது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்க இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க. இந்த ஆட்சியில தான் நாரி சக்தின்றாரு பிரதமர், பெண்களுடைய சக்திங்கிறாங்க. பாரத் மாதாக்கு ஜெய் என்று எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. ஆனா இந்த ஆட்சியிலே பெண்களுடைய நிலை என்ன? மணிப்பூர்ல 2 பெண்கள் 1000 பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள், பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். போய் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரா? இல்லை. இந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 44 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல 44 பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள், பெண்கள் மீதான கொடூரங்கள் 2 மடங்காயிருக்கு. குழந்தைகள் மீதான வன்முறைகள் 2 மடங்காயிருக்கு. ஏன்னா மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில போராடினாங்க இல்லையா, தனக்கு நடந்த குற்றத்தை, தவறை தட்டி கேட்கணும் அரசாங்கம். ஆனா அந்த எம்பி பிரிஜ்பூஷன் சிங் மேல ஏதாவது வழக்கா விசாரணையா நடத்திருக்காங்களா?
கிடையாது. இப்படி தன்னோட இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதுகாத்து என்ன தவறு செஞ்சாலும் பாதுகாப்பாங்க. ஆனா எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா, சேலத்துல 2 விவசாயிகள், ஒரு பிஜேபி ஆசாமி அவங்களோட இடத்தை பிடுங்க பார்த்தார், திருட பார்த்தார். அதுக்கு எதிராக குரல் கொடுத்து 2 விவசாயிகள், முதியோர் பென்ஷன் வாங்குற விவசாயிங்க அவங்க மேல ஈடி கேஸ்